பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 65 சங்கீதம் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மணிக்கணக்காக பேசுகிறோம், மணிக்கணக்காக சாட்டிங் பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் எவ்வளோ பெரிய ஜெயம் கிடைக்கும். வீண் சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நாம் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்பதற்கு என்று சொல்லி நேரத்தை ஒதுக்குவதற்கு நம்மளால் முடியாமல் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் அவர், நமக்கு அற்புதம் செய்கிற தெய்வம் அவர். நான் குறிப்பிட்ட இந்த மனுஷனுடைய ஜெபத்தை தான் கேட்பேன், இவர்களுக்கு தான் அற்புதம் செய்வேன் எல்லாம் கர்த்தர் சொல்லலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், காரில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை எப்படியோ ஒன்று போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சம்பவம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்ட உடனே சிக்னல் போட்டிருந்தாலும் திறந்து விட்டுருவாங்க. ஏன்? ஆம்புலன்ஸ் வருது. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் வேறு வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அவர் ஆர்டினன்ஸ் சொன்னால் வண்டி திறப்பாங்களா? திறக்க மாட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுகிற டிரைவர் யாராலும் இந்த சைரனை ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு வழிவிட்டாக வேண்டும். இதுதான் ரூல்ஸ். இயேசு நாமத்தில் சொல்கிறேன். நம்முடைய ஜெபம் கூட அப்படி தான் இருக்க வேண்டும். ஆம்புலன்ஸுடைய டிரைவர் உடைய கண்ட்ரோலில் அந்த வண்டி ஓடிட்டுருக்கும்போது எப்படி வழிவாசல் திறக்கப்படுகிறதோ, பூட்டப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு வாசல் திறக்கப்படுகிறதோ, நெருக்கங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வாசல் திறக்கப்படுகிறதோ, கஷ்டங்கள் இருந்தாலும் வாசல் திறக்கப்படுகிறதோ, அதே மாதிரி தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத எமர்ஜென்சியாக ஜெபிக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாக கர்த்தர் தருவார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் அப்படி தாங்க இருக்கணும். நிறைய நேரங்களில் தவற விட்டுட்டோம், இஷ்டம் போல் ஓடிட்டோம், பிடித்தமானவர்களுக்கு வாழ்ந்துட்டோம். கொஞ்சம் நம்ம நிதானிச்சு, எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் இந்த வாகனத்துக்கும் தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் எத்தனை ஊழியர்கள் இருக்கட்டும், விசுவாசிகள் இருக்கட்டும், எத்தனை நபர்கள் இருக்கட்டும், கர்த்தருக்குரிய விசேஷித்த நபர்களாக, எமர்ஜென்சி பிள்ளைகளாக, எமர்ஜென்சியாக கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். ஒரு காலத்தில் இந்திய தேசத்தில் எமர்ஜென்சின்னு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா இருந்த போது அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தாங்க பல ஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம். அன்னைக்கு கஷ்டத்தை அனுபவித்தவங்கெல்லாம் சிஎம் ஆனவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்புக்காரன் கூட இருந்து ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நம்ம எப்போதாவது ஜெபிக்கிறவராக இருந்தால் டிராஃபிக் ஜாம் முடிட்டு மோதிட்டு தான் கிடக்கணும். எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எப்போதும் அவருடைய சமூகத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் ஏசப்பா உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இறக்கத்தால் நிரப்பி கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அதனால் 10 ஒன்று 11 என்ற ஒரு லெவலில் இருக்க வேண்டாம். கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளை ஆதரிக்கிறவங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கின்ற வார்த்தையின் பிரகாரமாய் அநேக நபர்களை ஆண்டவர் பக்கம் கூட்டிக்கிட்டு வருகிற பெரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவ சமாதானமும் தெய்வீக அன்பும் அரவணைப்பும் இந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைவாய் உண்டாகிறான் ஜெபிக்கிறான். ஆண்டவரே கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க பாட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.